அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீதிகள், குளங்கள், கால்வாய்கள், விவசாய நிலங்கள், பாலங்கள், வடிகான்களை மீள புனரமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அரசு அதிகாரிகள், முப்படையினர், போலீசார், அதேபோன்று தன்னார்வ தொண்டர்கள் பலர் இதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர். மகாவலி ஆறு பெருக்கெடுத்தமையினால் சேதமடைந்த பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான ரயில் மார்க்கத்தின் கல்லேலவில் இருந்து மனம்பிட்டி வரையான 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி மீள புனரமைக்கப்படுகின்றது. இதற்காக ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்களும் இராணுவத்தினரும் உதவி புரிகின்றனர். அனர்த்தத்தினால் சுங்காவில் பெரியாறு ஆற்றின் அருகேயுள்ள சோமாவத்தை சுங்காவில் பிரதான வீதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தனர். சோமாவத்தை விகாரைக்கான செல்லும் நுழைவாயில் 5 நாட்களின் பின்னர் இன்று திறக்கப்பட்டது. பதுளை பசறையில் உள்ள பெல்கொல்ல கிராமத்திற்கு செல்லும் வீதியின் மீள புனரமைப்பு பணிகளும் தற்போது இடம்பெறுகின்றன.